சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பாலத்திற்கு கீழே அண்மையில் துர்நாற்றம் வீசியதாக பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் பாலத்திற்கு கீழ் சோதனை செய்த போது டிராவல் பேக் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. டிராவல் பேக்கை சோதனை செய்த போது இளம் பெண் ஒருவர் தலைப்பகுதி முழுவதும் பாலித்தீன் பையால் இறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டறியப்பட்டார். மேலும் அந்த பேக்கில் பெண் அணிந்திருந்த துணிகள் மற்றும் ஒரு பெட்ஷீட் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இறந்த பெண் 16 முதல் 18 வயது வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் இறந்த பெண்ணின் 2 கைகளிலும் 6 விரல்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஈரோடு, திருப்பூர், கோவை பகுதிகளில் கையில் 6 விரல்கள் கொண்ட இளம்பெண் யாரேனும் காணாமல் போனார்களா என்று தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளுக்கும் சென்று தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை துறைப்பாக்கத்தில் டிராவல் பேக் ஒன்றில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதே போன்ற சம்பவம் சேலத்தில் அரங்கேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.